ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரீஸ். டிசம்பர் 27, 2024 அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் மாமோ கோவிலூர் பகுதிக்கு போகிற மண் சாலையில் எப்பவும் போல அந்த கிராமத்து மக்கள் போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு புதருக்கு பக்கத்தில் 50 வயசை மதிக்கத்தக்க ஒரு ஆணோட சடலம் கிடக்கிறத பார்க்குறாங்க. தலையில் காயத்தோட அந்த நபர் அரை நிர்வாணமாக இறந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்த அந்த வழியா வந்த ஒரு சிலர் உடனே திண்டுக்கல் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த சம்பவம் பற்றின தகவலை சொல்கிறாங்க. போலீஸ் டீமும் சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட இடத்துக்கு உடனே வர்றாங்க. அந்த நபரோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு மர்ம மரணம் அப்படின்னு இந்த கேஸை ஃபைல் பண்ணி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கிரைம் ஸ்பாட்டில் பாடிக்கு பக்கத்தில் 2 மது பாட்டில் கிடந்திருக்கு. இதை பார்த்ததும் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, மது குடிச்சிட்டு தகராறுல இந்த நபரை கொலை பண்ணாங்களா, இல்லைன்னா போதை அதிகமாகி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இறந்துருக்காரான்னு பல கோணத்தில் இந்த கேஸோட விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. அது கூடவே இந்த நபரோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்தாதான் இன்னும் இந்த கேஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க. அடையாளம் தெரியாத அந்த நபரோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததும் அதில் தான் போலீஸ்க்கு இது ஒரு கொலை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா, அந்த நபரோட தலையில் யாரோ கொடூரமாக தாக்குனதுனால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்றது அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் மரணத்துக்கான காரணமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி பிரதீப் அவரோட உத்தரவுப்படி போலீஸ் தனிப்பட அமைச்சு உயிரிழந்தவர் யாரு, கொலை குற்றவாளிகள் யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமான பதிலை தேட ஆரம்பிக்கிறாங்க. இறந்தவர் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நபரோட ஃபோட்டோவை வச்சு கிரைம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்கள்லையுமே விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. அந்த நபர் காலனம்பட்டியை சேர்ந்த 55 வயசான நாச்சிமுத்து அப்படின்னு தெரிய வருது. இவர் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்திருக்காரு. அந்த ஊர்லேயே இவரோட மனைவி 2 பிள்ளைகளோட இவர் வாழ்ந்துட்டு இருக்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அந்த ஊரில் நாச்சிமுத்து பற்றி போலீஸ் விசாரிக்கிறப்ப முக்கியமான ஒரு 2 விஷயத்த அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று, கூலி வேலை பார்க்கக்கூடிய இவருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. நாச்சிமுத்துவோட மனைவியான காளியம்மாளோட நடத்தையும் சரியில்லை அப்படின்னு ஊரில் இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் இந்த கொலையில் காளியம்மாளுக்கும் தொடர்பு இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாச்சிமுத்து இறந்த விஷயத்த சொன்னப்போ காளியம்மா பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அவர் குடிச்சிட்டு யாரோடையாவது சண்டை போட்டுட்டு இருப்பாரு, அதனால யாராவது கொலை பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருக்காங்க. அதனால் போலீஸ் காளியம்மா கிட்ட நிறைய கேள்விகளை தொடர்ந்து கேட்குறாங்க. அதாவது, நீங்கள் அவரை கடைசியாக எப்போ பார்த்தீங்க, அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க, அவர் வீட்டுக்கு வரலனா தேட மாட்டீங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை காளியம்மா கிட்ட கேட்கும்போது அவங்களோட பதில்களில் நிறைய தடுமாற்றம் இருக்கிறத போலீஸ் நோட் பண்ணுறாங்க. பதிலும் சரியா இல்லை. போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணா காளியம்மாள் பதில் சொல்லியிருக்காங்க. அதனால காளியம்மாளை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்ன காளியம்மாள் அதுக்கப்புறம் போலீஸோட சிறப்பு விசாரணையில் காளியம்மாள் சொன்ன தகவல்களை கேட்டு போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க. 55 வயசாகக்கூடிய நாச்சிமுத்துவோட சொந்த ஊர் காலனம்பட்டி தான். இவருக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த காளியம்மா கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே திருமணமாகியிருக்கு. ஊரில் இருக்க சொந்த வீட்டில் தன்னோட மனைவி கூட சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு. ஊரில் எந்த வேலையாக இருந்தாலும் நாச்சிமுத்து போவார். காளியம்மாளும் விவசாய கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் கிடைக்கக்கூடிய வருமானம் இவங்க செலவுக்கு போதுமானதாகவே இருந்திருக்கு. இப்படியே இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கப்ப தான் காளியம்மாள் கன்சீவ் ஆகுறாங்க. இந்த தம்பதிக்கு முதலாவதாக ஒரு பையனும் அடுத்ததாக ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இப்போது நாச்சிமுத்துவுக்கு பொறுப்பு ரொம்பவே அதிகமாகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறனால
காளியம்மாள் வீட்டிலேயே இருந்து பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. 2 பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கணவன் மனைவியா 2 பேருமே திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தம்பதியோட 2 பிள்ளைகளுமே வளர்ந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போக ஆரம்பிக்கிறப்ப தான் காளியம்மாளுக்கு ஒரு தவறான பழக்கம் ஏற்படுது. மாங்கரை நடுப்பட்டியை சேர்ந்த 24 வயசாகக்கூடிய கிருபாகரன் படிப்புல பெருசா விருப்பம் இல்லாதனால பாதியிலேயே ஸ்கூல்ல இருந்து நின்று கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கான். இப்படித்தான் காளியம்மாள் வேலைக்கு போற வயலுக்கு இந்த பிரபாகரன் கூலி வேலைக்கு வந்தப்பதான் காளியம்மாள் கூட பழக்கம் ஏற்படுது. ஆரம்பத்தில் 2 பேரும் ஒரே இடத்துல வேலைனால சும்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. காளியம்மாளும் டைம் பாஸுக்கு இந்த கிருபாகரன் கூட பேசவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படித்தான் இந்த 2 பேருக்குமான பழக்கம் ஆரம்பிக்குது. கிருபாகரனுக்கு காளியம்மாள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவும் ஆரம்பிக்குது. ஏன்னா காளியம்மாள் மற்றவங்க மாதிரி இல்லாமல் கிருபாகரன் மேலே ரொம்பவே அட்டாச்சாக இருக்காங்க. வீட்டில் இருந்து இந்த பையனுக்காக சாப்பாடு கொண்டு வர்றது, பிடிச்ச சாப்பாட்டை பற்றி கேட்டு சமைச்சு எடுத்துட்டு வர்றதுன்னு இந்த மாதிரி இருந்திருக்காங்க. கிருபாகரனுக்கும் தன்னோட அம்மா வயசில் உள்ள ஒரு லேடி மேலே இப்படி ஒரு எண்ணம் தனக்கு இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. அதே மாதிரி தான் காளியம்மாளும். நாச்சிமுத்து வேலை, வீடு, குடிப்பழக்கம்னு இருந்தனால காளியம்மாளை பெருசாக கண்டுக்கிறதே இல்லைன்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப தான் இந்த பையனோட நெருக்கம் இவங்களையும் இந்த மாதிரியான ஒரு தவறான உறவில் விழ வச்சிருக்கு. கிருபாகரன் காளியம்மா கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க வேலைக்கு போகிற அதே இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கான். சில டைம் 2 பேருமே உல்லாசமாக இருக்கிறதுக்காக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க பகுதிகளை தேடி போய் அங்கே உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே வேலை செய்கிற இடத்துல சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் உல்லாசமாகவும் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிருபாகரன் கூட உல்லாசமாக இருக்கிறதுக்காகவே காளியம்மாள் வீட்டில் வேலை இருக்குன்னு பொய் சொல்லிட்டு அந்த பையனோட ஊர் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான திருமணத்தை தாண்டின எந்த ஒரு தவறான உறவுமே எல்லாமே ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. தப்பு செய்கிறோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அது வெளியே வந்து தான் தீரும். அப்படி உண்மை தெரிகிறப்ப கண்டிப்பாக ஒரு கிரைம் நடக்கிறது நம்ம நிறைய சம்பவங்களில் பார்த்துருப்போம். இங்கேயும் காலையில் நாச்சிமுத்து வேலைக்கு கிளம்பி போனால் நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவார். அதனால காளியம்மா எப்போ வேலைக்கு போகிறாங்க வர்றாங்கன்னு பெருசாக இவர் கண்டுக்கிறதே இல்லை. அவங்க சம்பளத்தை பற்றி நாச்சிமுத்து கேட்டாலும் வீட்டு செலவுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பிள்ளைங்க படிப்பு செலவு இருக்குது அப்படின்னு நினச்சி நாச்சிமுத்துவும் அவரோட வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. காளியம்மாவும் கிருபாகரனும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா உல்லாசமாக இருக்கிறப்ப தான் ஒரு நாள் இவங்க 2 பேரையும் அந்த ஊரை சேர்ந்த ஒரு லேடி பார்த்துடுறாங்க. உடனே இதை பற்றி அவங்க கூடவே வேலை பார்க்குற எல்லா லேடிஸ்கிட்டையும் இந்த காளியம்மாளுக்கு பிரபாகரன் கூட ஒரு தவறான உறவு இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்படியே இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாக பரவவும் ஆரம்பிக்குது. கடைசியாக நாச்சிமுத்துக்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறாங்க. உன்னோட பையன் வயசில் இருக்கக்கூடியவன் கூட காளியம்மாவுக்கு தவறான உறவு இருக்குது. அவனோட தான் இவ அடிக்கடி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டு புத்திமதி சொல்லி வை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தன்னோட மனைவிக்கு இந்த வயசில் இப்படி ஒரு தொடர்பா அப்படின்னு நினச்சி நாச்சிமுத்து ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா கல்யாண வயசில் ஒரு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு அம்மா இந்த மாதிரி செஞ்சா நாளைக்கு நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கும். இதை இப்போவே சரி பண்ணாடி தப்பாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போன அவர் கிருபாகரன் பற்றி கேட்குறாரு. காளியம்மா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. காட்டில் நாங்கள் ஒன்றா வேலை பார்த்தா தப்பாக பழகிறதா அர்த்தமா? ஊரில் எல்லாருமே என் மேலே பொய்யான விஷயத்த பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. ஆனாலும் நாச்சிமுத்து இதை நம்புறதா இல்லை. உன்னோட இந்த பழக்கத்தை இதோடு நிறுத்திக்கிட்டா நல்லது, இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி போகும். பிள்ளைகளுக்காக யோசிக்கிறேன், பார்த்து நடந்துக்க அப்படின்னு காளியம்மாளை வார்ன் பண்ணவும் செஞ்சுருக்காரு. வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு காளியம்மா நினைக்காம இதை பற்றி கிருபாகரன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது, யாருக்கும் தெரியாமல் நம்ம உறவை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான்.
அதுக்கப்புறமாவும் காளியம்மாவும் கிடைக்கிற டைம்ல அந்த பையனோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. வெளியில சந்திச்சா பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சு வீட்டில் யாருமே இல்லாத நேரத்துல கிருபாகரனை வர வச்சு தன்னோட வீட்டிலேயே உல்லாசம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நாச்சிமுத்து தன்னோட மனைவிய நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. வீட்டில் டெய்லியும் கிருபாகரனோட தவறான உறவை விட்டுரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இது காளியம்மாளுக்கு எரிச்சலாகவும் இருந்திருக்கு. வேலைக்கு அனுப்புனா அந்த பையனோட ஊர் சுத்துவா அப்படின்னு நினச்சி நாச்சிமுத்து காளியம்மாளை வீட்டிலையே இருக்க சொல்லியிருக்காரு. இதனால முன்ன மாதிரி காளியம்மாளால் கிருபாகரனை மீட் பண்ணவோ அவனோட உல்லாசமாக இருக்கவோ முடியலை. வீட்லேயும் பொண்ணு லீவு அப்படின்னு இருந்தனால அடுத்து என்ன பண்ணுறது, எப்படி நாம் உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு காளியம்மா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளி வேலையாக போகிற மாதிரி இருந்தாலுமே நாச்சிமுத்து காளியம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதோட நம்ம குடும்பத்தை நினச்சி ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்லி நிறைய டைம் திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் கணவரோட அட்வைஸை கேட்ட காளியம்மாளுக்கு ரொம்பவே இது டார்ச்சராக தோணியிருக்கு. தனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கக்கூடிய இந்த ஆளை இனிமே விட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது கூடவே கணவர் இருக்கனால தான் தன்னால் கிருபாகரன் கூட சந்தோஷமாக இருக்க முடியல, இவரோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி கிருபாகரன் கிட்டேயும் கால் பண்ணி சொல்கிறாங்க. கிருபாகரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட உல்லாச வாழ்க்கைக்கு இந்த ஆள் தான் இடைஞ்சலாக இருக்கான் அப்படின்னு நினச்சி சரியான சந்தர்ப்பம் வரட்டும் அதுக்கான வேலையை செய்வோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படி தான் டிசம்பர் 26, 2024 அன்னைக்கு நாச்சிமுத்துவும் காளியம்மாளும் தன்னோட உறவினர் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கனால அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி வீட்டிலேருந்து கிளம்பி நேராக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. நாச்சிமுத்து ஹாஸ்பிட்டலில் அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட பேசிகிட்டு இருந்த டைமில் காளியம்மாள் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து கிருபாகரனுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயத்த சொல்கிறாங்க. இதுதான் சரியான சான்ஸ், நீ கிளம்பி வா அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை கேட்ட கிருபாகரனும் திண்டுக்கல் ஜிஹெச்சுக்கு போகிறான். நாச்சிமுத்து இந்த பையனை பார்த்ததுமே கோபப்பட்டு அவனை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கிருபாகரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே உங்கள் ஒய்ஃப் பக்கமே நான் வரமாட்டேன், அவங்க கூடயும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நாச்சிமுத்துக்கிட்ட நல்லவே மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட அவரும் கிருபாகரன் கூட கொஞ்சம் நட்பாக பேசுகிறாரு. நாச்சிமுத்துவுக்கு மதுப்பழக்கம் இருக்குது. இதனால் அவரோட ஆசையை கிருபாகரன் தூண்டி விட்டுருக்கான். மது ஆசை காட்டி நாச்சிமுத்துவை தன்னோட பைக்கில் கிருபாகரன் கூட்டிக்கிட்டு நேராக டாஸ்மார்க்கு போயிருக்கான். அங்கே 2 பேரும் 2 பாட்டில் மது வாங்கிட்டு அங்கே இருந்து மாமு கோவிலூர் பிரிவில் இருக்கக்கூடிய குருவிக்குளம் அப்படிங்கிற காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. அங்கே கிருபாகரன் நாச்சிமுத்துவுக்கு அதிகமாக மதுவை ஊற்றி கொடுத்துருக்கான். அவரும் இதுதான் சான்ஸு அப்படின்னு நினச்சி குடிச்சிட்டு ஃபுல் போதையில் இருந்திருக்காரு. நாச்சிமுத்து ஃபுல் போதையில் சுயநினைவே இல்லாமல் இருக்கப்ப கிருபாகரன் தன்னோட 2 வீலரில் மறைச்சி வச்சிருந்த இரும்பு ராடை எடுத்துகிட்டு வந்து நாச்சிமுத்துவோட தலையில் 2-3 டைம் பலமாக அடிக்கிறான். போதையில் இருந்த நாச்சிமுத்து சம்பவ இடத்துலையே துடிச்சு இறந்து போகிறாரு. வந்த வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சி கிருபாகரன் அந்த இடத்துல தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறமா நாச்சிமுத்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த காளியம்மாளுக்கு கால் பண்ணியும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட காளியம்மா இனிமே நம்ம சந்தோஷத்துக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு திண்டுக்கல் ஜிஹெச்லேருந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களோட பையன் நைட்டு வரைக்கும் அப்பா ஏமா வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டப்பையும் காளியம்மாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ வேலையாக போனார், அதனால வர்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு வீட்டில் பசங்க கிட்ட சொல்லி சமாளிச்சிருக்காங்க. 26ஆம் தேதி நைட்டு அப்பா வரலன்னு 2 பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் காளியம்மா கணவர் தொல்லை இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. போலீஸ் கிருபாகரனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இவங்க 2 பேர்த்தையும் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி மாவட்ட சிறையில் அடைக்கிறாங்க. மகன் வயசு பையனோடு இருந்த தகாத உறவு காரணமாக கணவரை பிளான் போட்டு கொலை பண்ண இந்த காளியம்மாள் பற்றி அந்த ஊரில் இருக்க எல்லாருமே பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தவறு செஞ்ச மனைவி திருந்துவா அப்படின்னு நினைக்கிற கணவனுக்கு
இப்படி ஒரு கொடூரம் நடக்கும்னு நாச்சிமுத்து கொஞ்சம் கூட நினச்சிருக்க மாட்டாரு. எந்த வயசானாலும் உணர்ச்சிகள் இருக்கத்தான் செய்யும். அதை யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இந்த சொசைட்டியில் ஒரு வரைமுறை இருக்கு. அதை ஃபாலோ பண்ண முடியல, தன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க விலகி இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு தவறுக்குமே ஒருத்தரோட உயிரை எடுக்கிறது தீர்வா அமையாது. இந்த சம்பவத்திலையும் மனைவியை நம்பின கணவனுக்கு கடைசியா ஒரு கொடூரம் தான் நடந்திருக்கு. இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற க்ரைம் சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.